ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, சிவன்மலை அப்படிங்கிற கோவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெட்டி அமைஞ்சிருக்கு. இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முருகப்பெருமானே பக்தர்களுக்கு கனவில் காட்சி தந்து இந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுப்பார். அதன் ரீதியாக சிவன்மலை கோவிலில் பூ கேட்டு அந்த பொருள் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உத்தரவு கேட்கப்பட்டு பக்தர் சொன்ன பொருள் மாற்றப்படுங்க. அந்த வகையில் தற்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பொருளினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா, அதே நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது உருவாக்குகிறது. தற்போது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இதனுடைய தாக்கம் எப்படி அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் அனைத்து விஷயத்துலேயுமே உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்ற நிலைகளே அதிகபட்சம் உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே நிதானம், பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலேயுமே செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்துலேயுமே சற்று கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம். உங்களின் அபிமானங்கள் அதாவது அபிமானங்கள், உங்களுடைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க. உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க. உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும். உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் சுப காரியங்களில், பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மதிப்புமிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்திங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகபோகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம். தடைப்பட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும். தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்க
பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும், நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க. இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறுகளும் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும். வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க. எதிரிகளால் வேலையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் அதை சரிகட்டி விடுவீங்க. உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஒரு முறை எடுத்த முடிவுகளை மாற்றி அமைக்க எக்காரணத்தை கொண்டும் முயற்சி பண்ண வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு பெருகலாம். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்பதை விட குறைவான பலன்கள் தான் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள். வியாபார யுத்திகளை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அதிலும் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்தில் அனுமதிக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. சுயதொழிலில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே போல் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். காதலிக்கிறவங்க நேர்மறையான அணுகுமுறையால் வெல்வது ரொம்ப நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது உத்தமம். ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அக்கறை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பல முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் என்னதான் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு காலத்தை எதிர்நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். இருப்பினும் நிம்மதி என்பது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இருப்பினும் நீங்கள் உங்களுடைய மனதை வந்து தியானம் அல்லது இறையருள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தும் பொழுது ஓரளவிற்கு மனம் சாந்தமடையவும் அமைதி அடையவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள்.
பாருங்கள். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவை சமாதானம் அடைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை சுமை பணியிடத்தில் உத்தியோகத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுங்க. உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விரும்பிய சலுகைகளை பெற விருப்பப்பட்டு நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடின உழைப்பு, விடாமுயற்சியுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அதிகமாக உழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று.